அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை காணவிருக்கிறோம். அனைவரையும் சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4, அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் இந்த கன்னிராசியில் வருவீர்கள். வாழ்க்கையில் கணக்கு போட்டு கணக்கச்சிதமாக வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பார்த்தோமேயானால் சுற்றி இருப்பவர்களிடம் அன்பு அதிகரித்து ஆனந்தமாய் வாழக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைய இருக்கிறது. குரு பகவான் ஆகப்பட்டவர் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு வருவதனாலே வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு என சொல்லக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு, பணியிட மாற்றம். நீங்கள் இத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, என்ன இந்த இடத்துக்கு என்னை மாறுதல் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை ஏற்படும். நீங்கள் இந்த வருடத்துலேருந்து அந்த புது இடத்துக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. உட்காந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வருடமானது உங்களுக்கு பிரகாசமாக இருக்கின்றது. சனி பகவான் 7ல் உள்ளதனால கணவன் மனைவிக்குள்ளாக சின்னதாக சண்டை வந்தாலும் நீங்கள் போய் சமாதானம் படுத்தினீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சமாதானமாகி ஒரு ஒற்றுமையானது ஏற்படும். ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் டைவர்ஸில் இருக்கிறவங்க கூட போய் நீங்கள் இந்த வருடம் போய் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையானது ஏற்படும். திருமணமானது இந்த வருடமான கண்டிப்பாக கைகூடுவதற்கு நிறையாவே வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்க எழுதி வச்சுக்கலாம். என்ன இந்த 2026ல் பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியமானது கிடைக்கப்பெறும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பண விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பண விஷயத்தினால வீண் பழி ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுடைய வீட்டில் குழந்தை செல்வங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களிடத்துலையும் பணத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுருக்க சொல்லி நீங்கள் வற்புறுத்தணும். அதே போல் வீடுகளில் எப்பொழுதுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பாதுகாப்பாகவும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் கொஞ்சம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கும். பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், பருப்பு சம்மந்தமான அரிசி சம்மந்தமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வருடம் 2026 ஒரு அற்புதமான வருடம், ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய வருடமாக இருக்கும். முக்கியமாக அரசு அதிகாரிகள் பார்த்தோம் அப்படின்னா நேர்மையான வழியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பதவி உயர்வு சன்மானமெல்லாம் கிடைக்கப்பெறும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேலை செய்கிறவங்க, மற்ற எந்த துறையாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் முறைப்படி இருக்கணும். 2வது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த சேஃப்டி கைட்லைன்ஸ்குள்ளே இந்த சேஃப்டி அந்த சாதனங்கள்லாம் அணிஞ்சிக்கிட்டு வேலை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஆஸ்துமா, சைனஸ் போன்ற ஸ்கின் அலர்ஜி தோல் வியாதி ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அதற்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் முறைப்படி அந்த மருத்துவ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு இந்த 2026ல் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் நீங்கள் கொள்ளணும். திடீர் அதிர்ஷ்டம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த 2026ல் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். அதாவது திடீர் அதிர்ஷ்டம்னா உடனே போய் லாட்ரி எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்காமல் நம்ம அந்த பணியில் எப்போ வேணால் ஒரு சன்மானம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு திடீர்னு யாராவது மூலியமாக அந்த ஏற்கனவே வரக்கூடிய கடன் திரும்ப வரலாம். சரிங்களா? அதற்கு பேர் தான் திடீர் அதிர்ஷ்டமே தவிர வேறு எதுவும் யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம். முக்கியமாக அந்த கன்னி ராசிக்கு 2026ஆம் ஆண்டு பார்த்தோமையானால் அதிர்ஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப்பட இருக்கின்றது. மறக்காமல் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால பூஜையிலையும் துர்க்கையம்மன் வழிபாடும், வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடும் செய்துட்டு வர உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு நன்மையாக அமைய வேண்டும் என, இந்த கன்னிராசி என்பவர்கள் நன்மையாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.